நீங்க ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டீங்கங்க. உங்களுக்கு யூஸ் கேஸும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன மெஷின் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் டிசைட் பண்ணிட்டீங்கப்பா. ஃபர்ஸ்ட்டு உங்களோட ரெக்வயர்மெண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு டேட்டா வந்து தேவைப்படும். ஏன்னா பாஸ்ட்ல இந்த விஷயத்த எப்படி வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற பழைய இன்சிடென்ட்ஸை வச்சு தான் நம்ம மாடலுக்கு புதுசு சொல்லி தருவோம் இல்லையா? புதுசா நடக்க போறத நீ வந்து யூகிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொடுக்க போறோம் இல்லையா? இப்படி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டாவ கலெக்ட் பண்ணணும். நம்ம வந்து நம்ம தேவைக்கேற்ப நம்ம ஓனா கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஓப்பன் சோர்ஸ்ல எங்கேயாவது இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கேருந்து எடுத்தாலுமே ரா ஃபார்மில் இருக்க அந்த டேட்டா வந்து பேட் டேட்டாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரா டேட்டா இஸ் ஈக்குவல் டு பேட் டேட்டா. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைமண்ட் மாதிரி தாங்க. ஸோ மண்லேருந்து எடுக்கிறச்சே வந்து நிறைய தூசி மாசெல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணி அந்த பெண்டன்ட்டில் வச்சு போட்டால் தான் லுக்காக இருக்கும்ல. அது மாதிரி நம்மளோட டேட்டாவில் இருக்க மிஸ்ஸிங் வேல்யூஸு, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இல்லாதது, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலை பண்ணி அதை ஒரு நல்ல ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா மாடல் அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கப்புன்னு கேப்சர் பண்ணிவிட்டு அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணி ஆன்சர் கொடுத்துரும். ரா டேட்டாவாக அந்த பேட் டேட்டாவாக பெஸ்ட் டேட்டாவாக மாற்றுறதுக்கு நம்ம பண்ணுற ப்ராசஸை தான் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. இன்னைக்கு வீடியோவோட டாப்பிக்கும் இதுதான், ஃபீச்சர் இன்ஜினியரிங். இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இம்ப்ளிமெண்டேஷனோட இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஷனுக்கான டேட்டா செட்டாக நான் அந்த மோஸ்ட் எபிக் டேட்டா செட் ஃப்ரம் கேகிள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைட்டானிக் மெஷின் லேர்னிங் ஃப்ரம் டிசாஸ்டர். ஸோ இந்த டேட்டா செட் பற்றி பேசணும் அப்படின்னா, இது வந்து நமக்கு எல்லாருக்குமே அந்த 1997 ரிலீஸ் ஆன படமாக தான் வந்து நல்லா தெரியும். பட் த ஆக்சுவல் ஸ்டோரி இஸ் பிட் டிஃப்ரெண்ட். இது ரொம்ப முன்னாடி, அதாவது 1912 வந்து ஆக்சுவலாக மூழ்கி போன ஒரு டைட்டானிக் கப்பலோட கதை. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஐடி, அவங்க எந்த கோச்சில் ட்ராவல் பண்ணாங்க, அவங்க மேலா ஃபீமேலா, அவங்க ஏஜ் என்ன, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு அந்த பேசஞ்சர் வந்து சர்வைவ் ஆனாங்களா இல்லையா, அதோட சர்வைவல் ரேட் வந்து எவ்வளவு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றது தான் மெஷின் லேர்னிங் ப்ராப்ளமாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நாம் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண போகிறதில்ல. இப்போதைக்கு இந்த டேட்டா செட்டை எடுத்துகிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர் இன்ஜினியரிங் டெக்னிக்லாம் பண்ணி இந்த டேட்டா செட்டை நல்லா வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு மெஷின் லேர்னிங் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், டேட்டாலேருந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணதுக்கு முன்னாடி டேட்டாவை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். டேட்டா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளி வந்து ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்க. அது ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு மெஷர் பண்ணியோ இல்லைனா ஒரு ரிசர்ச் பண்ணியோ ஒரு அனாலிசிஸ் பண்ணியோ கலெக்ட் பண்ணி வைக்கிறது, ஓகேவா? அதை தான் டேட்டா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டா வந்து ரெண்டு வகைப்படுது. ஒன்று குவான்டிடேட்டிவ் டேட்டா, இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படின்னா குவான்டைஸ் பண்ண முடியும், எண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. கவுண்ட் பண்ணக்கூடிய டேட்டாவெல்லாம் குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. குவான்டிடேட்டிவ் டேட்டாவை அகைன் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டிஸ்க்ரீட், இன்னொன்று வந்து கண்டினியூவஸ், ஓகேவா? ஸோ டிஸ்க்ரீட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேல்யூஸ் வந்து ஒரு லிமிட்டடான வேல்யூவாக வந்து இருக்கும், இதுக்குன்னு ஒரு கண்டினியூட்டி வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்து டிஸ்க்ரீட்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, இப்போ நமக்கு ஒரு கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் எவ்வளவு, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ம டிஸ்க்ரீட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த வேல்யூ வந்து ஒரு கண்டினியூஸான பவுண்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்மரில் நம்ம ஏரியாவோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி 20 to 30 டிகிரிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ரேஞ்ச் வச்சு டிஃபைன் பண்ணுறதெல்லாம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ குவாலிட்டேட்டிவ் டேட்டானா இந்த எண்ண முடியாது பேசிக்லி. குவான்டிடேட்டிவ்க்கு அப்படியே ஆப்போசிட்டு. இதை இன்னொரு பேர் கூட சொல்லி கூப்பிடுவாங்க, கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதாவது இந்த நம்பராக இல்லாமல் லைக் வேறு மாதிரி கேட்டகரியாக இருக்குது, அதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் வந்துடும். ஸோ குவாலிட்டேட்டிவ் ரெண்டு வகைப்படுது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாமினல் அண்ட் ஆர்டினல். ஸோ நாமினல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிங்க, அதாவது இப்போ கேட்டகரிக்கல் டேட்டானாவே என்னது, நம்பர்ஸாக இல்லாமல் ஏதோ டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு டீ கடைக்கு போகிறோம்னா டீயா காஃபியா பாலா, டீ காஃபி பால், இது மூணும் கேட்டகரி இல்லையா? ஸோ இது வந்து நாமினல் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம்.
ஆர்டினல் டேட்டா அப்படின்னா என்னென்னா, அதுக்குன்னு வந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாஸில் வந்து மார்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு ரேங்க் போடுவாங்கல்ல 1, 2, 3. அப்போ ஃபஸ்ட் ரேங்க்னா அவங்க வந்து எல்லாரையும் விட நல்லா பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. செகண்ட்னா ஃபஸ்ட் அளவுக்கு பண்ணல, பட் அவரை விட கொஞ்சம் மற்றவங்கள விட நல்லா பண்ணியிருக்காரு. தேர்ட்னா அந்த மாதிரி ஒரு ரேங்கிங் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரேங்கிங் படி சொல்கிறது வந்து ஆர்டினல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டைட்டானிக் டேட்டா செட் எடுத்திருக்கேன். அதுல இருக்க டிஃபரெண்ட் காலம்ஸ், டிஃபரெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதெல்லாம் எந்தெந்த டைப்ப சேர்ந்தது அப்படின்றத நான் ஒரு அசைன்மென்ட் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வைவல்ன்ற ஒரு ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. ஸோ சர்வைவல் அதோட வேல்யூ எய்தர் 0 ஆர் 1ன்னு சொல்ட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இது வந்து குவாலிட்டேட்டிவ் தான். ஸோ குவாலிட்டேட்டிவ்ல நம்ம ட்ரில் டவுன் பண்ணோம் அப்படின்னா, நாமினல் ஆர் ஆர்டினல்னு இருக்கும்ல. ஸோ உயிரோட இருக்கவங்க 1, இறந்தவங்க 0ன்ற மாதிரி குடுத்துருக்காங்க. நாம இத வந்து சிம்ப்ளி இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நாமினல்னே கூட எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து பி கிளாஸ்னு ஒண்ணு சொல்றாங்க. இது வந்து அந்த கோச் மாதிரி டிஃபைன் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ன்னு. இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆர்டர் இருக்கு. இதுவும் ஒரு குவாலிட்டேட்டிவ் தான். பட் இட் இஸ் நாட் அ நாமினல். இதுக்கு வந்து 1 ஃபர்ஸ்ட் கோச், செகண்ட் கோச், தேர்ட் கோச் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கிறதுனால I'll give it as ordinal. ஓகே. அடுத்து வந்து செக்ஸ். செக்ஸ் வந்து இது நான் எழுதல. பட் மேல் அண்ட் ஃபீமேல் அந்த மாதிரி 2 வேல்யூஸ் தான் குடுத்திருந்தாங்க. ஸோ இதுவும் அகைன் வந்து குவாலிட்டேட்டிவ் தான். இதுக்கு வந்து எந்த ஆர்டரும் கிடையாது. ஸோ இட் இஸ் அகைன் அ நாமினல் ஒன். குவாலிட்டேட்டிவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். குவாலிட்டேட்டிவ் இஸ் நத்திங் பட் கேட்டகரிக்கல் டேட்டா டைப்ஸ். நம்பரா இல்லாம ஒரு கேட்டகரியா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏஜ். ஏஜ் வந்து நம்பர் தான் குடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து நியூமரிக்கல் விச் இஸ் நத்திங் பட் குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ்ல அகைன் 2 இருக்கு இல்லையா? டிஸ்கிரீட் அண்ட் கன்டினியூஸ். ஸோ இது வந்து நான் கன்டினியூஸ்னு சொல்வேன். ஏன்னா ஏஜ் வந்து ஒரு ரேஞ்ச்ல இருந்திருக்கும். லைக் ஒரு 1 வயசு குழந்தைங்களா இருந்தா வரணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். ஸோ ஏஜ் வந்து I'll give it as continuous. And siblings, number of siblings or spouses in the Titanic ship. ஸோ இது வந்து அகைன் ஒரு நம்பர் தான். ஸோ இதோட வேல்யூவும் வந்து ஒரு 1, 2 பேர் வந்திருப்பாங்க. இல்ல ஒரு 7 பேர் ஒரு ஃபேமிலியா வந்திருப்பாங்க. ஸோ அகைன் a numerical value which is quantitative numerical value, but it is not continuous. இது ஒரு ரேஞ்ச்ல இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ சிப்லிங்ஸ் ஆர் ஸ்பௌசஸ் அவங்க ஃபேமிலியா வந்திருப்பாங்க. ஒரு கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி தான் இல்லையா இந்த கவுண்ட்டும். ஸோ ஐ கிவ் இட் அஸ் discrete. நெக்ஸ்ட் வந்து பார்ச். ஸோ நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் இன் த டைட்டானிக் ஷிப். இது வந்து சிப்லிங்ஸ் ஆர் ஸ்பௌசஸ், இது வந்து பேரண்ட் ஆர் சில்ட்ரன். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் ஆட்கள் தான் வந்து வேலை. ஸோ நான் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். குவான்டிடேட்டிவ் அண்ட் இட் இஸ் டிஸ்கிரீட். நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் நம்பர். டிக்கெட் நம்பர்ன்றது ஒருத்தவங்களுக்கு ஒரு டிக்கெட் நம்பர் இருந்திருக்கும். இதுவும் வந்து அகைன் நியூமரிக்கல் வேல்யூ. அண்ட் இது வந்து கண்டிப்பா ஒரு யூனிக்கான வேல்யூ தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்கிரீட். நியூமரிக்கல் டிஸ்கிரீட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபேர். ஃபேர் வந்து கண்டிப்பா ஒரு ரேஞ்ச்ல தான் இருந்திருக்கும்ல. இதுவும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தான். பட் இதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றதுனால நான் இது வந்து கண்டினியூஸ் அப்படின்னு டிஃபைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கேபின். கேபின் நம்பரும் அதே மாதிரி தான். கேபின் நம்பர் 1, கேபின் நம்பர் 2, கேபின் நம்பர் 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அகைன் குவாலிட்டேட்டிவ்ல வந்துரும். குவாலிட்டேட்டிவ். எம்பாக்டும் வந்து நமக்கு தெரியுது. 3 போர்ட் எங்கெங்க இந்த ஷிப் வந்து நின்னதுன்னு சொல்றாங்க. இதுவும் வந்து அகைனா கேட்டகரிக்கல் வேல்யூ தான் இல்லையா? ஸோ குவாலிட்டேட்டிவ் தான். குவாலிட்டேட்டிவ்ல வந்துட்டு நாமினலா ஆர்டினலான்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ஆர்டர்லாம் கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் இட் அஸ் நாமினல் ஃபார் நவ். பட் ஒருவேளை இதுக்குள்ள ஆர்டர் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஸ்டேஷன், செகண்ட் இது ஸ்டேஷன், தேர்ட் இது ஸ்டேஷன். பட் வில் சி ஆஃப்டர் கோயிங் த்ரூ த ப்ராப்ளம் இட் கேன் சேஞ்ச். பட் இந்த எக்ஸசைஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு டேட்டா டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்றது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் இன்ஜினியரிங் டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ முதல்ல மிஸ்ஸிங் வேல்யூனா என்னென்னு ஆரம்பிக்கலாம். மிஸ்ஸிங் வேல்யூனா அஸ் த நேம் சஜஸ்ட்ங்க, நம்ம டேட்டாவில் ஏதோ கொஞ்சம் வேல்யூஸ் வந்து மிஸ் ஆக போகுது. ஓகேவா? இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ்லையுமே 3 டைப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம் அண்ட் மிஸ்ஸிங் அட் ரேண்டம், மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம். ஓகேவா? ஸோ ரேண்டம் அப்படின்னாவே நமக்கு தெரியும்ல, சும்மா அது பாட்டுக்கு ஒரு காரண காரியமே இல்லாமல் நடக்கிறது தான் வந்து ரேண்டமாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடக்கிறது. மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம் டேட்டா வந்து ஏதோ லைக் சிஸ்டம் ஃபெயிலியர்னால இல்லை
இல்லைனா அந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணவங்க வந்து தூங்கிட்டாங்க, அந்த மாதிரி ரீசன்னால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதை மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. மிஸ்ஸிங் அட் ரேண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இதுவும் ரேண்டமாக நடக்கிறது தான். பட் வந்து முழுக்க முழுக்க இது ரேண்டம்னஸ் தான் காரணம் அப்படின்னு நம்மளால் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட ஏஜ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக அவங்கக்கிட்ட வந்து ஒரு சர்வே ஃபார்ம் வந்து அனுப்புகிறோம். அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க, அந்த டேட்டா வச்சு நாங்கள் மாடல் பில்ட் பண்ணி ஏஜ் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபார்மில் வந்துட்டு நான் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நோட்டீஸ் பண்ணேன். 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க யாருமே வந்து அவங்களோட வெயிட் வந்து ஃபில் பண்ணலை. லைக் யாருமே இல்லை, லைக் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணாமல் விட்டுருக்காங்க. மிஸ் ஆகிற டேட்டா, அதாவது ரேண்டமாக மிஸ் ஆகிறது தான். பட் ஒரு பேட்டர்னோட ரேண்டமாக மிஸ் ஆகிற டேட்டா இஸ் மிஸ்ஸிங் அட் ரேண்டம். மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த டேட்டாவும் மிஸ் ஆகிற டேட்டா தான். பட் இது வந்து இதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எப்படி சொல்கிறது, இப்போ நமக்கு வந்து இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. 18லேருந்து 25 அந்த ஏஜில் இருக்கவங்க யாருமே வந்து வெயிட் வந்து போடலை. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது ரொம்ப யங் பீப்புள் வந்து அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நிறைய பேருக்கு வெயிட்டே தெரியாமல் கூட இருக்கலாம். 18 to 25 ஃபில் பண்ணலை அப்படின்ற பேட்டர்னில் அந்த மிஸ் ஆகிற டேட்டாவுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு ரீசன் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணத்தோடு மிஸ் ஆகிற டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 டேர்மே வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளி வந்து ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்காக இது 3 என்னென்ன என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம 2 விஷயம் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த மிஸ்ஸிங் வேல்யூவே எனக்கு வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரோஸையோ இல்லை அந்த காலம்ஸையோ நம்ம வந்து ட்ராப் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நமக்கு டேட்டா வந்து ரொம்ப வந்து லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவே பெரிய டேட்டா செட்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு குட்டி டேட்டா செட், அதுவே ஒரு 500 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதில் 100 நான் வேல்யூஸ் இருக்குது. 100ஐயும் நான் எடுத்துட்டேன்னா டேட்டா செட் சைஸே 400 ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ வந்து என்னோட மெஷின் லேர்னிங் மாடலுக்கு படிக்கிறதுக்கு தேவையில்லாமல் டேட்டா வந்து கம்மியாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, இந்த நான் வேல்யூஸை அப்படியே விடாமல் வேறு ஏதாவது வேல்யூஸை வச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுடலாம். இதை தான் வந்து இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்ப்யூட்டேஷன் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have the statistical concepts mean, மீடியன் அண்ட் மோட். ஸோ எந்தெந்த வேல்யூஸ் வந்து எதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இம்ப்ளிமெண்டேஷனில் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் குட்டியாக கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, மிஸ் ஆகிற வேல்யூவை தூக்க முடியாது. ஏன்னா தூக்கினா டேட்டா சைஸ் கம்மி ஆகிடும். ஸோ வேறு என்ன பண்ணலான்னா, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, மீன், மீடியன், மோட் இது 3ல் ஏதாவது ஒன்று வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ரேண்டமாக கூட சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இதில் இல்லாத ஏதோ ஒரு புது வேல்யூ கூட சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இஷ்டம் தான், எது சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம மாடல் நல்லா வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற டெக்னிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட்லிங் இம்பேலன்ஸ்டு டேட்டா செட். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த டைட்டானிக்கில் வந்து எத்தனை பேர் சர்வைவ் ஆனாங்க அப்படின்றத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லலாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருப்பாங்க. இங்கே வந்து நமக்கு 2 கேட்டகரி இருக்குது. தப்பிச்சு வந்தவங்க அண்ட் இறந்து போனவங்க. ஓகேவா? சர்வைவ் ஆனவங்க அண்ட் இறந்து போனவங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியிலையுமே இருக்க டேட்டா வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அது ஒரு ஐடியலான டேட்டா செட்டு. அதாவது ஒரு 50% வந்து இறந்து போனவங்களோட டேட்டாவும் 50% வந்து சர்வைவ் ஆனவங்க டேட்டாவும் இருந்தது அப்படின்னா, நம்ம மாடலுக்கு வந்து 2 சாம்பிளையுமே ஈக்குவலாக காட்டி நல்லா புரிய வச்சு அதை அக்யூரேட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண வச்சிடலாம். பட் இந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் அது வந்து இம்பேலன்ஸ்டு டேட்டா செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஐடியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அழகாக லட்டு மாதிரி யாரும் வந்து 50-50 வச்சுக்கோ அப்படின்லாம் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ டேட்டா செட்டில் இம்பேலன்சிங் வந்து எவ்வளோ தூரம் வந்து தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 70-30 அந்த அளவுக்கு வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கலான்னு சொல்கிறாங்கங்க. பட் 80-20 இல்லைனா 90:10 ரேஷியோ, 95:5 ரேஷியோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த கேட்டகரியோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம டேட்டா செட்டில் இந்த ரேஷியோலலாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஏற்றுக்க முடியாது. அந்த டேட்டா செட்டை தான் இம்பேலன்ஸ் டேட்டா செட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்டை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக 2 டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில். ஒன்று வந்து அண்டர் சாம்பிளிங், இன்னொன்று வந்து ஓவர் சாம்பிளிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேட்டா செட்டில் வந்து இந்த மாதிரி இருக்காங்க
பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90% வந்து சர்வைவ் ஆனவங்களோட டேட்டாவும் 10% வந்து இறந்து போனவங்களோட டேட்டாவும் இருக்குது. டைட்டானிக் கப்பலில் இறந்து போனவங்க டேட்டா வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் சாம்பிளிங்கில் ஃபஸ்ட்டு இந்த 10% இருக்காங்க இல்லையா, அந்த 10% இருக்கவங்களோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதான் வந்து ஓவர் சாம்பிளிங். ஓகேவா? மைனாரிட்டி கிளாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்டர் சாம்பிளிங் அப்படின்னா மெஜாரிட்டி கிளாஸ் இருப்பாங்கள்ல, இந்த 90% சர்வைவ் ஆனவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்டர் சாம்பிளிங் அவங்களோட கவுண்ட்டை வந்து குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. டவுன் சாம்பிளிங் வெர்சஸ் அப் சாம்பிளிங். ஸோ இது ரெண்டில் வந்து எது நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுன் சாம்பிளிங் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்க டேட்டா பாயிண்ட்ஸை இன்னும் குறைக்கிறது இல்லையா. ஸோ ஆக்சுவலாக கலெக்ட் பண்ண ஒரு ரியலான ராவான டேட்டாவை நம்ம குறைக்கிறத காட்டிலும் அப் சாம்பிளிங் இஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள். கரெக்டாக? ஸோ இந்த அப் சாம்பிளிங்லேயுமே கரண்ட்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குன்னா அந்த டேட்டா பாயிண்ட் மேலேயே ரீப்ளேஸ் பண்ணி அது மேலே ஒன்று வச்சு கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். பட் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டூப்ளிகேட் டேட்டா தான் அதிகமாக இருக்குது. வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற வேரியன்ஸை வந்து இன்னும் வந்து நல்லா கேப்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக் ஆஃப் அப் சாம்பிளிங். பட் இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக இன்னொரு மாசான டெக்னிக் வந்து கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ஆல்சோ அப் சாம்பிளிங் டெக்னிக் கால்ட் ஸ்மோட். ஸ்மோட் அப்படின்னா என்னென்னா, சிந்தட்டிக் மைனாரிட்டி ஓவர் சாம்பிளிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று மேலே ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த ரீப்ளேசிங் கான்செப்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி கொஞ்சம் நெய்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. இப்போ என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரித்தா தெரியும் அப்படின்னு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இதுவும். இந்த டேட்டா பாயிண்ட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது டேட்டா பாயிண்ட் கிடைக்குமா, அதை வந்து நம்ம எடுத்து நம்ம மாடல் கொடுத்தோன்னா அது வேரியேஷனை நல்லா பிடிச்சிருமா அப்படின்றதுக்காக ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு ஃபிக்ஸட் நம்பர் வச்சுக்குவாங்க. டிஃபால்ட்டாக இட் இஸ் 5. அதை சுற்றி ஒரு 5 டேட்டா பாயிண்ட்ஸில் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் அந்த பக்கத்தில் இருக்க டேட்டா பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதாவது அதோட டிஸ்டன்ஸ் பேசிக்லி அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நடுவில் வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு எப்படிமா வேல்யூ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே யூஸ் அ சிம்பிள் ஃபார்முலா ஃபார் தட். அதாவது அந்த பாயிண்ட்டோட வேல்யூ ப்ளஸ் ஒரு ஆர்பிட்ரி வேல்யூ இன்டூ த டிஃப்ரென்ஸ் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்மளோட கவுண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரே விஷயத்தையே அரைச்சமாவே திருப்பி அரைக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கவங்க, அந்த மாதிரி விசாரித்து வேல்யூஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்மோட்டில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்மியான டேட்டா பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ்க்கு நடுவுலையே வேறு என்ன வேல்யூ வரலாம் அப்படின்றத யூகிச்சு அதை வந்து ஓவர் சாம்பிளிங் பண்ணி எடுத்துக்கிறாங்களே ஒழிஞ்சு, அந்த ரேஞ்சை தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேல்யூ இல்லை ரொம்ப கம்மியான வேல்யூ அப்படிலாம் எடுத்து தேவையில்லாமல் வந்து அவுட்லேயர்ஸ்லாம் வந்து டேட்டா செட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஜினியரிங்கில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டெக்னிக், தேர்ட் டெக்னிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவுட்லேயர் டிடெக்ஷன் அண்ட் ரிமூவல். ஸோ அவுட்லேயர்ஸ்னால் என்ன, அவுட்லேயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் பிளேலிஸ்ட்டில் வந்து சூப்பராக கவர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ கொடுக்கணும் அப்படின்னா, அவுட்லேயர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம கண்டினியூஸ் டேட்டா பற்றி பார்த்தோம்ல, கண்டினியூஸ் டேட்டானா ஒரு ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த ரேஞ்சை தாண்டி, அந்த பவுண்டை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து அவுட்லேயர் அப்படின்னு டிஃபைன் பண்ணாங்க. ஒரு பயனும் கிடையாது. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவுட்லேயர்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணிவிட்டு இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி வந்து அவுட்லேயர் இருக்குது அப்படின்னு நம்ம டேட்டா செட்டில் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணுவோம். 5 நம்பர் சம்மரி அதை பற்றிலாம் பேசியிருப்போம்ல. குயிக்காக 5 நம்பர் சம்மரி அதை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஸோ 5 நம்பர் சம்மரி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், ஒரு கண்டினியூஸ் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் இந்த 5 நம்பர் சம்மரி. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்டினியூஸ் டேட்டாவை எடுத்துகிட்டு அதோட ஃபர்ஸ்ட் குவார்டைல், செகண்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல், அதாவது அந்த டேட்டாவை ஒரு நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவாக வச்சுக்கிட்டு அதை வந்து கட் பண்ணுறாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். கேக் கட் பண்ணுற மாதிரி. ஸோ 25% கேக் கட் பண்ணால் எவ்வளோ இருக்கும், 50% கட் பண்ணால் எவ்வளோ இருக்கும், 75% கட் பண்ணால் எவ்வளோ இருக்கும், லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த 5 நம்பர் சம்மரி. ஸோ ஸ்டார்டிங், எண்டிங், நடுவில் அந்த 25, 50, 75. ஓகேவா? ஸோ இந்த 5 நம்பர் சம்மரியை வச்சுக்கிட்டு ஒரு டேட்டா செட்டில் அவுட்லேயர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக we use something called as interquartile range. ஸோ interquartile range கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். Q3 -
மைனஸ் Q1 பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த தேர்ட் குவார்ட்டர்லையும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லையும் சப்ராக்ட் பண்ணால் இன்டர் குவார்ட்டர் ரேஞ்ச் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த இன்டர் குவார்ட்டர் ரேஞ்சை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம லோயர் ஃபென்ஸ் அண்ட் அப்பர் ஃபென்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிப்பாங்க. அதாவது ஃபென்ஸ்னால் என்ன சொல்கிறது, அந்த சரௌண்டிங்கில் போடுவோம்ல நம்ம பார்டர் கேட் மாதிரிங்க. ஸோ அந்த ஃபென்ஸை தாண்டி எது இருக்கோ அது எல்லாமே அவுட்லேயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஃபென்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி இருக்கவங்களெல்லாம் அவுட்லேயர்னு சொல்லி டேட்டா செட்டை விட்டு ரிமூவ் பண்ணிடலாம்ல. ஃபென்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு இன்டர் குவார்ட்டர் ரேஞ்ச் தேவைப்பட்டது. இன்டர் குவார்ட்டர் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு 5 நம்பர் சம்மரி தேவைப்பட்டது. இது எல்லாத்தையும் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் ஸ்டாட்டிஸ்டிக் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் நம்ம 4வதாக பார்க்க போகிற டெக்னிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இப்போ நியூமரிக்கல் டேட்டாவாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நம்ம அவுட்லேயர் இருக்கா பேலன்ஸ்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்து விட்டுறலாம். இப்போ கேட்டகரிக்கல் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேட்டகரிக்கல் வேல்யூஸ்லாம் பேசிக்லி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டீ, காஃபி, பால் டெக்ஸ்ட் வேல்யூவில் இருப்பாங்க இல்லையா. இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து ஆப்வியஸாக மெஷின்ஸ்க்கு வந்து புரியாது இல்லை. நாம் வந்து இதை நியூமரிக்கலாக மாற்றி தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ப்ராசஸை தான் வந்து என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு அதை வந்து என்கோட் பண்ணி ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்றி அதை வந்து மெஷின் லேர்னிங் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த என்கோடிங்கில் வந்து நிறைய டைப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மெஷின் லேர்னிங்கில். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் ஹாட் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு 3 கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 கேட்டகரியிலையும் பேசிக்லி வந்து அந்த கேட்டகரி வர்ற இடத்துல மட்டும் 1 போட்டுட்டு அந்த கேட்டகரி இல்லாத இடத்துலலாம் 0ன்னு போட்டுக்குவாங்க. ஸோ டீ, காஃபி, மில்க் இல்லையா. ஸோ டீ, காஃபி, மில்க் அது 3யுமே 3 ஃபீச்சராக வந்து க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ டீ வரப்போ டீக்கு 1 போட்டுருவாங்க, காஃபிக்கும் மில்க்குக்கும் 0. காஃபி வரப்போ காஃபிக்கு 1 போட்டுருவாங்க, டீக்கும் மில்க்குக்கும் வந்து 0. இந்த மாதிரி வந்து அந்த ஒரு கேட்டகரியுமே ஒரு ஃபீச்சராக என்லார்ஜ் பண்ணி அதுக்குள்ளே 0s and 1s போட்டு அந்த வேல்யூஸை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணுறது மூலிமா நம்மளோட டேட்டா செட்டோட நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் சம்திங் டு நோட். ஏன்னா இப்போ நமக்கு முன்னாடி வந்து மார்னிங் ட்ரிங்க்னு ஒரே ஒரு ஃபீச்சர் தான் இருந்தது. அதை ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணதுனால ஆல்ரெடி இருக்க ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ்ட்ரா காலம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு நம்ம டேட்டா செட்டில். ஓகேவா? இது வந்து 3 மார்னிங் ட்ரிங்காக இருக்க வரைக்கும் ஓகேங்க. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு 300 மார்னிங் ட்ரிங்க் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்ரீன் டீ, லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேசஸில் என்னோடய டேட்டா செட்டோட ஃபீச்சர்ஸ் வந்து 300 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது நான் ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணேன் அப்படின்னா. ஸோ இப்படி இருக்கப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நம்மளோட மாடல் வந்து வில் சஃபர் த கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைமென்ஷனாக நமக்கு தெரியும்ல, மேட்ரிக்ஸ்லாம் 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா 2 ரோ 2 காலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம டேட்டா செட்டில் நம்மளோட டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபீச்சர்ஸ் தான் இல்லையா. இப்போ நம்மளோட இந்த டைட்டானிக் டேட்டா செட்டை எடுத்துட்டோம்னா அதில் 891 ரோஸ் இருக்குது ப்ளஸ் 12 காலம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த 12 காலம்ஸ் வந்து நம்ம ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணுறப்போ அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்னிங் ட்ரிங்க் காலம் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 300 காலம் ஆட் ஆகுது அப்படின்றப்ப 312 ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் நாட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்க வரைக்கும் தான் வந்து நம்ம மாடலால் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதை தாண்டி எக்கச்சக்கமாக நானும் டேட்டா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் கொடுத்து என் மாடலை ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா அந்த மாடலோட அக்யூரசி வந்து அதிகமாக இருக்காது. ஒரு சர்டைன் வேல்யூக்கு மேலே ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஒன் ஹாட் என்கோடிங் நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி ஜென்ரலாக ஒரு டேட்டா செட் எடுக்கிறீங்க, அதில் ஒரு 500 ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 500யுமே யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அந்த 500ஐயும் எடுத்துகிட்டு அதில் இன்னும் கம்மி பண்ணால் கூட உங்கள் மாடல் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நீங்கள் குறைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 500 இருக்கப்போ ஏன் மாடல் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. அதாவது அந்த அதிகமான ஃபீச்சர்ஸ்னால உண்டாக்கப்பட்ட ஒரு சாபக்கேடு அப்படிங்கிறாங்க. ஓகே, லேபிள் என்கோடிங். ஸோ லேபிள் என்கோடிங் அப்படின்றது என்னென்னா இப்போ டீ, காஃபி, மில்க் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீயோட லேபிள் வந்து 1, காஃபியோட லேபிள் வந்து 2, மில்கோட லேபிள் வந்து 3 அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. ஸோ அந்த காலம்லேயே இருக்கும் 3 கேட்டகரி தனியாக ஆட் ஆகாது. பட் அந்த வேல்யூ வரும்போது அந்தந்த நம்பர் போட்டு அதுக்கு வச்சுருவாங்க. இன்னொன்று இருக்குது ஆர்டினல் என்கோடிங். ஸோ ஆர்டினல் என்கோடிங்னா இப்போ எல்லா கேட்டகரிஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டரே இல்லாமல் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில கேட்டகரிஸ்க்கு வந்து ஆர்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டைட்டானிக் டேட்டா செட்டை எடுத்துக்கோங்களேன். இதில் வந்து 3 கோச் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
கோச் 1, கோச் 2, கோச் 3. கோச் 1ல இருந்தவங்க நிறைய பேர் மேபி சர்வைவ் ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க லைஃப் போட்டுக்கு பக்கத்தில் இருந்திருக்கலாம். கோச் 2 வந்து சர்வைவ் ஆயிருந்திருக்கலாம். கோச் 3 வந்து சர்வைவ் ஆகலை. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது இதுலேருந்து, கோச் 1க்கும் 2க்கும் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதை வந்து என் மாடலுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் என் மாடல் வந்து அதை நல்லா புரிஞ்சுட்டு கோச் 1ல இருந்தவங்களுக்குலாம் மோஸ்ட்லி சர்வைவ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்து கொடுக்கும் இல்லையா. ஸோ இந்த கோச் 1க்கும் 2க்கும் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டினல் என்கோடிங் பண்ணிக்கலாம். ஸோ கோச் 1, 2 எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹை ப்ரையாரிட்டி வேல்யூ வந்து செட் பண்ணி வைக்கிறது. கோச் 3க்கு வந்து அவங்களோட லோ ப்ரையாரிட்டி வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிறது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் இன்ஜினியரிங் டெக்னிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர் ஸ்கேலிங். ஸோ ஃபீச்சர் ஸ்கேலிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளோட அந்த ஏஜ் ப்ரிடிக்ஷன் டேட்டா செட் எடுத்துக்கலாமே, அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாத்தையுமே வந்து சர்வேல கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. நமக்கு நல்லாவே தெரியும் ஹைட்டு வந்துட்டு சிலர் வந்து இன்ச்சஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெயிட்டும் அதே மாதிரி தான், சிலர் வந்து கேஜியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து கிராம்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ஒரு ஃபீச்சருமே வந்து ஒரு யூனிட்டில் வந்து இருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரே ஸ்கேலில் வந்து இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் ஒரே ஸ்கேலில் வந்து கொண்டு வரதுக்காக பண்ணுறது தான் வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் ஒரே ஸ்கேலில் கொண்டு வரணும், அது பாட்டுக்கு இருந்து போட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த பாருப்பா ஹைட் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, வெயிட் வந்து கிலோகிராமில் இருக்குது, நீ பார்த்து என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாம்பிள் 40 கேஜிஸையும் அந்த அவங்களோட ஹைட்டு 40 சென்டிமீட்டர் இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துரும் மெஷின் லேர்னிங் மாடல். ஸோ ப்ரிடிக்ஷன் வந்து பிழையாகிவிடும். அதனால் நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை ஒரே ஸ்கேலில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட கொடுக்கணும். எப்படி ஒரே ஸ்கேலில் கொண்டு வரது, அதுக்கு தான் நார்மலைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. நார்மலைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியலன்னா அதோட வீடியோவை நான் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.